தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி தொகுதியில் இருக்கும். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி இங்கு போட்டியிட்டு இருக்கார். சுட்டரிக்கும் வெயிலின் பொருட்படுத்தாமல் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து அவரை நம்ம பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வேப்பநல்லி தொகுதியில் போட்டியிடுறீங்க, கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் இல்லாத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்த ஆட்சி, மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட பெற்றுத்தர முடியாத ஆட்சி. அதனால் அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கிராமமாக நீங்கள் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்துட்டு வரீங்க. மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு சார்? நான் முன்னே சொன்னது போல்தான், மக்கள் மிகவும் இந்த ஆட்சியின் மீது வருத்தத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும், இவர்களை நாங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்ற மனநிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்த சவால்கள் என்னென்ன சார்? இது ஒரு சொந்த மாவட்டம், அனைத்து மக்களும் நன்றாக அறிமுகமானவர்கள். அவர்கள் நாங்கள் செல்லும்போது அன்போடு வரவேற்கிறார்கள், உபசரிக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த மாவட்டத்தினுடைய அரசியலே ஒரு மிதவாதமான அரசியல். எல்லா கட்சிகளுமே அவர்களுடைய கடமை மட்டும் செய்வார்கள். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மாவட்டம் இது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே ஒரு இணக்கமான சூழல் இல்லை. அதாவது காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள, பரப்புரை மேற்கொள்ள என்ற பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ராகுல் காந்தி குறிப்பாக 18ஆம் தேதி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஒரே நாள் சுற்றுப்பயணம் சென்று போறாங்க. இது திமுக மத்தியில் ஒரு விரக்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும் ஆதரவு தெரியல. எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் வெளிப்படையாக ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய இளம் தலைவர் அவர் எண்ணத்திற்கு ஏற்றவாறு இந்த கட்சியினுடைய தலைவர், கூட்டணியினுடைய தலைவர் செயல்படவில்லை. அவர் ஆட்சியிலே பங்கு கேட்டார், கூடுதலான சீட்டு கேட்டார். இதையெல்லாம் அவர்கள் தரவில்லை. அப்படி தராதவர்களோடு எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்று அவர் கருதுகிறார் என்று அந்த கட்சியினுடைய அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கூட்டணியில் நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி வரையறை பெருசாக பேசப்படுறாங்க. தமிழகத்துக்கு இது மிகப்பெரிய அநீதின்னு சொல்லி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராரு. இது அதிமுகவுடைய கூட்டணிக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துமா? முதலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நடவடிக்கையை எடுத்து வருகின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது வந்தது. இதை தேர்தல் ஆதாயத்திற்காக மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். அப்படி சந்தர்ப்பவாத அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பழைமுனை போட்டி இருக்கு. இதில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றின்ற மாதிரி பேசப்படுகிறது. அதிமுக NDA கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எந்த விதமான பொருந்தி செல்லாத கூட்டணியாக இருக்கிறது. காங்கிரஸ் இப்படி சொல்லுகிறது, மதிமுக ஊடகத்தில் சொல்லுகின்ற பொழுது நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன் என்று சொல்லுகிறார். கம்யூனிஸ்டுகள் நாங்கள் கேட்டதை கொடுக்கவில்லை, ஆனால் வேறு வழியில்லை, கொள்கைக்காக நாங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூட்டணியை விமர்சனம் செய்யக்கூடிய கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் புரிந்துணர்வோடு பொருத்தமாக எல்லா இடங்களிலும் அந்தந்த கட்சி தலைவர்கள் இணைந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேல்மட்டத்திலிருந்து கடைசி தொண்டர்கள் வரை இணைந்து செயல்படுகின்ற ஒரு நல்ல கூட்டணியாக இது திகழ்கிறது. எனவே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் அண்மை காலமாக கடுமையான விமர்சனம் பண்றாரு. இது எப்படி சார்? அறியாத சிறுபிள்ளை ஏதோ அப்பன் நிழலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உழைத்து அந்த பதவிக்கு வந்திருந்தால் அந்த உழைப்பில் எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்க வேண்டும், எவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்க வேண்டும். அப்படி அவமானங்களையும் சோதனைகளையும் சந்திக்கின்ற பொழுது மற்றவருடைய மனதை புண்படுத்தாது பேச வேண்டும் என்ற ஒரு அனுபவம் வந்திருக்கும். எதுவுமே இல்லை. ஒரு மகாராஜாவுடைய பிள்ளை அடுத்த பட்டத்துக்கு வருகிறார். அதனால் அவர் ஆணவத்தில் பேசுகிறார். அவ்வளவுதான். நன்றி. புதிய தலைமுறைக்காக வேப்பநல்லியிலிருந்து ஒளிபெற பிரதாப்புடன் பழனிவேல்.